இன்றைக்கு எந்த மனநிலையிலே எப்படியான சூழலில் இருக்கிறீர்களோ நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிலையை அடைந்தாலும் இந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் கடுகளவு மாற மாட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய ஒரு போர்க்களம், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்குடைய போர்க்களத்தில் இருக்கிற கனிமத்து பொருட்களை எல்லாம் சகாபாக்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். பிரிச்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தூதர் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க தெரியுமா? சில பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வாரி வாரி கொடுக்கிறார்கள். சில பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பொருள் அந்த கனிமத்தில இருந்து போர்க்களத்துக்கு சென்று முதல் வரிசையில நின்று சண்டை போட்டவங்களுக்கு தான் சட்டப்படி அதிகமாக கொடுக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் இந்த பொருளாதாரத்தை பங்கிடும் பொழுது சில பேருக்கு நான் வாரி வாரி கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன் தெரியுமா? அவர்கள் உள்ளத்திலே இருக்கிற பதட்டத்தை நான் அறிந்து கொண்டேன். அதனால பொருளாதாரத்தை நான் எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்தேன். சில பேருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவருடைய உள்ளங்களிலே போதும் என்ற மனநிலையை நான் ஆக்கிவிட்டார். அப்படியான மனநிலையில் உள்ளவர் தான் இந்த அம்ரு இப்னு தஹ்லப் என்கிற நபித்தோழர் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அருகிலே இருக்கிற நபித்தோழர் பார்க்கிறார் எப்படியான வார்த்தை. புல்லரித்து அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வார்த்தைக்கு நிகராக இந்த உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் இந்த வார்த்தைக்கு ஈடாக அது வராது என்று இந்த அம்ரு இப்னு தஹ்லப் என்கிற நபித்தோழர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு போர்க்களத்தில் நம்ம ஒரு வேலைக்கு செல்கிறோம். நாம் தான் வேலையில் அதிகமாக வேலை செய்தோம். முதலாளி பங்கிட்டு கொடுக்கும் பொழுது வேலை பார்த்த எனக்கு 50 ரூபாய், வேலை பார்க்காம வேடிக்கையாக இருந்தவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் நாம் கேட்போமே, என்ன பங்கீடு, என்ன நீதினு கேட்போம்ல. அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களத்திலே பங்கிடும் பொழுது அப்படியான சூழலில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பங்கிட்டார்கள். அது அநீதி அல்ல. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே போதும் என்ற மனநிலையை போட்டானே, அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு விட்டார்கள். அவர்களை நான் அல்லாஹ்வுக்காக விடுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, போதும் என்கிற எண்ணம், அல்லாஹ்வின் மீது நீங்க நம்பிக்கை மட்டும் வச்சு பாருங்க. இன்றைக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே அந்த நேமத்தை மாதிரி உங்களால் கற்பனையிலும் நினைக்க முடியாத நேமத்துக்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். போதும் யா அல்லாஹ், இதை விட சிறந்த வாழ்க்கையே இல்லை என்று அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் எங்களுக்கு